வாராகியை நமோ நமக. இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி கூடிய இந்த நன்னாளிலே இங்கே இந்த நம்மளுடைய ஆலயத்தில் மகாசக்தி ஆதி குபேர வாராகி ஆலயத்தில் குழுவாக வீட்டிற்கும் அத்துணை நல்ல உள்ளங்களையும் ஆலய நிர்வாக சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் சார்பாகவும் அவர்களின் குடும்பத்தார் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்களை இரு கரம் கூப்பி வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பிறவியில நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க வாராகி அப்படின்னு உச்சரிக்கணும்னா இந்த பிறவியில ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உச்சரிக்க முடியாது. வாராகி அப்படின்னா வார்த்தையை ஆள்பவள்னு பேரு. நீங்க வாராகி கும்பிட ஆரம்பிச்சீங்கனாலே சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ்ந்துடலாம் இந்த பூமியில. நம்ம சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்தாதான் கெட்ட பேர் வரும். ஆனா சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம கரெக்டா நம்ம வாழும்போது நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது, நிம்மதியா இருக்கலாம். அப்படிங்கிறதா முதல் தரமான உண்மை. நிறைய பேர் கிரீன் கலர் சேலை சுடிதார் ரொம்ப, ஏன்னா வாராகிக்கு உகந்தது பச்சை நிறம், அதனால வேற கலர் போட்டு வந்தா வாராகி ஒத்துக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா 8 திருக்கரங்கள் கொண்டு நீங்க 2 கை ஏந்தி அன்னை வாராகின்னு சொல்லி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு உங்க 10 விரல்களை கொண்டு வேண்டும் பொழுது 8 கரங்களை கொண்டு அவள் உங்களை காப்பாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அன்னை வாராகி. நீங்க ஏதாவது கடன் அல்லது நோய், வழக்கு, எதிரி, பகை, தொழில், திருஷ்டி, வீடு, குழந்தை, திருமணம், அதே போல ஆயுள் ஆரோக்கியம், மரண பயம், மனபயம், மனக்குழப்பம், இப்படி எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. பூமி சம்பந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாத்துக்கும் இது மாதிரி எல்லாம் வந்திருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயம் இந்த இடம் ஒரு மாபெரும் மகா சக்தி நிறைந்த இடம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் உணர்ந்ததுனால சொல்றேன், நீங்க வரணுங்கிறதுக்காக சொல்லல, நான் உணர்ந்து சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நின்னோம்னா நான், அதாவது ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் அம்பாள், எப்படி பெரிய டிரான்ஸ்பார்மர். நீங்க பக்கத்துல நின்று பொய் பேசினாலும் தப்பா பேசினாலும் அது வேற மாதிரி ஆகும். இங்க உட்கார்ந்தா இங்க நின்னா பொய் பேசுறவனும் உண்மைதான் பேசுவான். அதான் இந்த சத்திய வாக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்துல நீங்க எல்லாம் குழுமி அதாவது கூட்டு குடும்பமா உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக அம்பாள் கிட்ட வந்து நின்று, அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி, அப்படிப்பட்ட ஒரு நன்னாள்ல நீங்க இங்க வந்து வேண்டுகின்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக பொய்க்கவே பொய்க்காது. இது எழுதி வேணாலும் நான் கொடுக்குறேன். நீங்க தொடர்ந்து பஞ்சமிக்கு வந்துகிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மலர்ச்சி, ஒரு புரட்சி, ஒரு முன்னேற்றம் வந்தே தீரும். அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வாராகி யாரெல்லாம் கும்பிடுறீங்களோ, பில்லி, சூன்யம், ஏவல், எதிரிகள் உங்க வாழ்க்கையில எட்டி பார்க்கறது இல்ல, எதிரிகள் உங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருணை கடல் அன்னை வாராகி. வாராகியில 8 வாராகி இருக்காங்க. அஷ்ட வாராகியுமே நம்ம கோபுரத்து மேல வரப்போகுது. 8 வாராகியுமே வரப்போறாங்க. அதுல வந்து ஸ்பெஷல் வாராகி யாருன்னா, நமக்கு எல்லாருக்கும் பணம் வேணுமா வேண்டாமா? அப்ப பணம் வேணும்னா அந்த 8 வாராகிலையும் ஒரு வாராகி இருக்காங்க. அவங்கதான் சொர்ண வாராகி. சொர்ணம்னா தங்கம். அந்த வாராகியே தங்கமா இருக்கிறாங்க. வாராகியே தங்கம். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு 1 கிராம் தங்கம் எடுத்துட மாட்டோமா நம்ம வேண்டிட்டு இருக்கோம். 1 கிராம், 1 பவுன், 8 கிராம், இப்படி எல்லாத்தோட மனசுலயும் ஒரு ஆசை இருக்கும். நீங்க உண்மை சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை 6:30 மணிக்கு சாயங்காலம், எப்பவுமே அன்னை வந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமணிக்கிற போதுதான் முழிப்பாங்க தியானத்துல இருந்து. இரவு வந்து வாராய்க்கு சக்தி அதிகம். அப்ப பகல் சக்தி இல்லையா? தூங்குவாங்களா? இல்ல, தியானத்தில் இருப்பாங்க. நீங்க வேண்டிட்டு போயிருப்பீங்க, உங்க வேண்டுதல்கள் எல்லாம் அவங்க கிட்ட சமர்ப்பிச்சிருப்பீங்கல்ல,
அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற கடமை வாராய்க்கு அதிகம். அதனால அவங்க தியானத்தில் இருப்பாங்க. அந்த தியானத்தில் இருக்கும்போது உங்க வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பழிக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த சொர்ண வாராகி நமக்கு நிறைய பொன் பொருள்களை அள்ளி தருகின்ற வாராகி, ஒரு அற்புத வாராகியா நீங்க வியாழக்கிழமை வருகின்ற 6:30 மணி குபேர நேரம் சொல்லுவோம். என்ன நேரம்? குபேர நேரம் 6:30 மணி. உங்களுக்கு காசு வேணுமா வேண்டாமா? வேணும். யார் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ரைட், காசு வேணும்ல. அந்த அம்மாட்ட பூ வாங்கணும்னா பணம் வேணும், இந்த ஒரு லெமன் வாங்கணும்னா பணம் வேணும். அப்ப பொருளாதாரம் நமக்கு நல்லா இருக்கணும்னா 6:30 மணிக்கு வருகின்ற வியாழக்கிழமை குபேர நேரம்னு சொல்லுவாங்க. வேற நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன தங்கம் இருக்கும்ல, ஒரு கம்மல், ஒரு மோதிரம், ஒரு வளையல், ஏதாவது ஒரு சின்ன தங்கம், அதை நல்லா பன்னீர்ல கழுவிட்டு உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு மாதுளை கொஞ்சம் படைச்சு 2 விளக்கேத்தி, அம்மா சொர்ண வாராகி இந்த இடத்துல ஆவாகனம் ஆயிரு, எனக்கு என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தேவைகளையும், பொருளாதாரம், தங்கம், மன நிம்மதி எதுனாலும் சரி நிறைவேற்றி கொடுன்னு நீங்க வேண்டி பாருங்க. உங்க வேண்டுதல் எல்லாம் 200 மடங்கு நிறைவேறும். ஏன்னா இதெல்லாம் உணர்ந்திருக்கிறோம், இதெல்லாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வாராகி. அதாவது நீங்க தங்கத்துக்கு மட்டும்தான் வாராகி அப்படின்னா, வாராகியே தங்கம் தாங்க. தங்கத்துக்கு மட்டும் வாராகி இல்ல, வாராகியே தங்கம் தான். நீங்க கேட்க கேட்க அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. கேட்கிற எப்ப ஒரு டீ போடுமானா போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஐயா ஒரு டீ கொடுங்கன்னா உடனே போட்டு கொடுப்பாங்க. நீங்க கேட்கிற முறை, உங்க முறையில ஏதாவது தவறு இருந்தா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. முறையோட அம்பாள் கிட்ட, ஏன்னா ஒரு கலியுகத்துல பெரிய சக்திங்க வாராகி, பெரிய சக்தி வாராகி. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழுவான மனிதர்களை உண்மையை சொல்ற மனசார எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியாது. அது கள்ளங்கபடம் இல்லாம வெள்ளை மனதோட வந்து எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு வாராகி உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாங்க? கண்டிப்பா 2 கரங்களை கொண்டு கேட்டால் 8 கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கின்ற அன்னை வாராகியினுடைய கோட்டையிலே இருக்கிறீர்கள். இந்த கோட்டைக்கு உங்களை வருக வருகன மீண்டும் மீண்டும் வருக வருகன வர வேண்டும். சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும், பிரம்மாண்டமா நடக்கும். அன்னை வாராகி நடத்திக்குவாங்க. நானோ சக்திவேலோ மத்த இவங்களோ அவங்களோ, அது அவங்களே வந்து ஒரு ஐயா மாதிரி இன்னைக்கு கட்டளைதாரர்கள் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நாங்க சொல்லிதான் நீங்க கொடுக்கணும், நல்லா இல்ல, அவங்க உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க, அவங்க நீங்க கொடுப்பீங்க. இந்த இடம் அப்படியான ஒரு மலர்ச்சியான ஒரு அற்புதமான இடமா சீக்கிரமா இருக்கும். வரவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் தீர்ந்து, வேதனைகள் தீர்ந்து, நவ கிரகங்களும் அனுகிரகம் செய்யும், தோஷங்கள் நாசமாகும், கண்டங்கள் தண்டமாகும், யோகங்கள் விருத்தியாகும். அன்னை வாராகி இருக்க கவலையேன். ஓம் வாராகி நமக, வாராகி நமக, வாராகி நமக. அனைவரும் இன்முகத்தோடு 16 செல்வங்களும் பெற்று, வாழ்க்கையில் எல்லா நல் வளங்களும் பெற்று தீர்காயிலாக வந்திருக்கிற பெண்மணிகள், கல்யாணமான பெண்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலியாக, குழந்தைங்க வந்திருந்தா நல்லா படிக்கணும், ஆடவர்கள் பெண்மணிகள் வந்திருந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், வயதானவங்க வந்திருந்தா நோய் குணமாகணும். எல்லாருக்கும் எல்லாமும் ஆகி என் அன்னை வாராகி உள்ளே இருக்கிறாள். அலங்கார தெய்வத்தை, அலங்கார பூஜை பாருங்கள். உங்கள் வாழ்வு அதே அலங்காரத்தோடு செழிப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.